ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே இந்தியாவுக்கு நடந்த கல்லறி ஒலிம்பிக்கில் முதல் கோல்டு மெடல் வாங்கினது சென்னை சமுதாய ஸ்டூடெண்ட் ஸ்ரேயா அனீஷ் அப்படிங்கிறத சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். இப்போ தற்போது இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் ஓவரால் சீரீஸையும் கோல்டு மெடலையும் சென்னை சமுதாய ஸ்டூடெண்ட் ஸ்ரேயா அனீஷ் வாங்கியிருக்கிறத நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த வெற்றிக்கு காரணம் எங்களுடைய கார்வர் செஃப் கார்த்திக் சாரோடைய அயராத ஒரு உழைப்பினாலையும் சரியாக அதில் சென்னை சமுதாயோடைய எம்பிஏ ஸ்டூடெண்ட். வெரி ஹாப்பி ஈவினிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள். இது ஒரு கோல்டன் டேக்கான ஒரு செலிப்ரேஷன். ஏன் கோல்டன் டே அப்படின்னு கேட்டால், என் பக்கத்தில் உட்காந்துக்கிற ஸ்ரேயா அனீஷ் உண்மையிலேயே ஒரு தங்க மங்கை. எப்படி அப்படின்னா, இந்தியாவுக்கே 124 வருஷத்தில் கல்கரி ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கி கொடுத்த முதல் தடவை, இந்தியாவுக்கு முதல் தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த ஒரு தங்கமங்கை யாருன்னா அது நம்மளுடைய ஸ்ரேயா அனீஷ். ஜெர்மனியில் நடந்த போன வருஷத்தோடைய கல்கரி ஒலிம்பிக்கில். அதில் அடுத்து அவங்க வேரியஸ் காம்படிஷன்ல எல்லாம் கலந்துக்கிட்டு பல கண்ட்ரியில் அவங்க சொன்னது மாதிரி 9 கண்ட்ரியில் கலந்துக்கிட்டு நிறைய விருதில் வாங்கியிருக்காங்க. அதனுடைய மிகப்பெரிய மகுடமாக இப்போ சைனாவில் ஜூலை 24லேருந்து 26 வரைக்கும் நடந்த காம்படிஷனில் வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செஃப் சொசைட்டி, அதாவது வேர்ல்டு செஃப்ஸ், அதான் இருக்கிறதுலையே ஹை அத்தாரிட்டி, அவங்க நடத்தின காம்படிஷனில் ஒருத்தர் 2 பேர் இல்லை, கிட்டத்தட்ட 175 பேர் கலந்துக்கிட்ட இந்த போட்டியில். 175 பேர்னா டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் ஆஃப் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 100 கண்ட்ரிஸ் மேலே பார்ட்டிசிபேட் பண்ண இடத்துல நம்பர் 1 பர்சனாக கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய தனி சிறப்பு. அதில் இவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக கலந்துக்கிட்டாங்க. அதில் கலந்துக்கிட்டவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்டாக இல்லை, எல்லாமே ப்ரொஃபஷ்னல்ஸ், படித்து முடித்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த பர்சன்ஸோட எல்லாம் போட்டியிட்டு அதில் கோல்டு மெடல் அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேன் ஆஃப் த சீரீஸ்ன்னு சொல்கிற மாதிரி 100 மார்க்குக்கு 92 மார்க்ஸ் எடுத்து வேர்ல்டு அந்த டோட்டல் காம்படிஷன்லேயே மேன் ஆஃப் த சீரீஸாகவும் வந்திருக்கிறது இந்திய நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமை. இதுவரைக்கும் வேர்ல்டு செஃப் அசோசியேஷன் நடத்தின இந்த காம்படிஷனில் இந்தியா சார்பாக யாருமே வின் பண்ணதில்லை. அதுலேயும் ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் கோல்டு மெடல், அதுலேயும் யாரும் இதுவரைக்கும் வாங்காத மார்க் 92 அப்படிங்கிறது எல்லாம் ஒரு இந்தியாவுக்கே கிடைச்ச ஒரு மிகப்பெரிய தனி சிறப்பு. ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய இன்னைக்கு கான்செப்டோடைய காரணம். அதில் முக்கியமாக இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒருத்தருக்கு நல்ல குரு கிடைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய மகுடத்தை சூடுவாங்க அப்படிங்கிறதுக்கு இங்கே இருக்கிற 2 பேர் நல்ல எக்ஸாம்பிள். ஒருத்தர் செஃப் கார்வர் கார்த்திக், அவருடைய மூச்சு பேச்சு எல்லாமே பார்த்தோம்னாக்க, நான் வேர்ல்டு எப்படி இந்தியாவில் இப்போ கிரிக்கெட் நம்ம ரொம்ப ஃபேமஸ், அதை வேர்ல்டு கப்பு தான் ரொம்ப முக்கியமாக சொல்லுவோம். ஐபிஎல்லாக இருந்தாலும் கூட வேர்ல்டு கப்பு தான் பீக் நம்பர் 1. அது மாதிரி இந்த காம்படிஷனில் வேர்ல்டு கப் அப்படிங்கிறது கார்விங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் சாதாரணமாக ஒர்க் பண்ணுறது இல்லை, அவருடைய உயிர் மூச்சு பேச்சு எல்லாமே வேர்ல்டு கப்பில் இந்தியா வின் பண்ண வைக்கிறது தான் சார் என்னுடைய ஒரே குறிக்கோள் அப்படின்ட்டு அயராது பாடுபடுறாரு. அதனுடைய அவுட்புட்டு தான் இன்னைக்கு ஸ்ரேயாவை கண்டுபிடிச்சாரு. அதிலிருந்து அடுத்த ட்ரைனிங் மூலமாக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு ஸ்ரேயா வந்திருக்காங்க. ஸ்ரேயாவுடைய அர்ப்பணிப்பு முக்கியமான காரணம். 2 பேருடைய அந்த குருவோடைய கரெக்டான கைடன்ஸ் இருந்ததுனால இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் சென்னை சமிர்தாவுடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறதுல நாங்கள் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். இது மாதிரி ஸ்ரேயா அனீஷ், கார்த்திக் இன்னும் பல சிறப்புகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். மிக விரைவில் நல்ல செய்தியாக வேர்ல்டு கப்பில் இந்தியா சார்பாக கலந்துக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அதுலேயும் வின் பண்ணி உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ட்ரீட் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய மிக விரைவில் அது நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. கல்கரி ஒலிம்பிக்கில் நாம் வின் பண்ணதுக்கு சிஎம் சாரை கூப்பிட்டு
முதல்வர் ஸ்டாலின் சார் நேராக கூப்பிட்டு அவங்க நம்ம பாராட்டினாங்க, ரெகக்னைஸ் தனியாகவே பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இதையும் மிக விரைவில் அதுக்கான விழா நடக்கும். குரு தவிர சென்னை அமெரிக்கன் இன்ஸ்டியூஷன் அவங்க என்ன மாதிரி இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க, என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க சார் இன்ஸ்டியூஷன்ஸ்? பொதுவாகவே ஒரு இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, நிறைய ஃபார்மாலிட்டி இருக்குது. ஸோ அந்த ஃபார்மாலிட்டியில் கலந்துக்கிறதுக்கு பணத்தில் இருந்து ஆரம்பித்து இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து ஆரம்பித்து எல்லா விஷயத்தையும் ஒரு கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னா அது தனி ஒருத்தரால் முடியாது. ஸோ ஒரு நிர்வாணம், அதாவது எப்படின்னாக்க ஒரு நிர்வாகத்தோடைய முழுமையான ஒரு ஈடுபாடோட நிறைய விஷயங்களை நாம் அதை சப்போர்ட் பண்ணுறதுனால இவ்வளோ பெரிய உயரத்தை அதை தொட முடியும். இப்போவே ஏன் இவ்வளோ ப்ரெஸ் பீப்புளை கூப்பிட்றது காரணமாக இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இது கடைக்கோடி மக்களுக்கு போய் ரீச் ஆனால் ஸ்ரேயா அனீஸ் மாதிரியான இன்னும் பல பேர் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை உங்கள் மூலமாக அதை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இவங்களுடைய வெற்றிக்கு அடிப்படை எது அப்படின்னு கேட்டோம்னா நிர்வாகம் அதுக்கு உண்டான எல்லா விதமான வாய்ப்பையும் முறையாக அதை பயன்படுத்த வச்சு. பேட்டரின்னா வெறும் சமையல் மட்டும் இல்லை, அதை தாண்டி வேற வேற உயரத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு ஸ்ரேயா அனீஸ் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம். ஏஐ வந்தாலும் ஏஐயால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னதான் ஏஐ வந்தாலும் இதில் ஒரு ஹியூமன் பவருக்கு இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டாலிட்டி ஹியூமன் பவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால் இருக்க டிமாண்ட் அதிகரிச்சுட்டே இருக்குது. எல்லா பெரிய ஸ்டார் ஹோட்டல்லையுமே ரூமே கிடைக்கிறது இல்லை, ஏன்னா எப்போதுமே பயங்கர பிஸியாக இருக்குது. இதுவரைக்கும் சென்னை சம்பிரதாயில் படித்த 27,000 பேர் இன்னைக்கு வேர்ல்டு வைடு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் நிறையா இருக்குங்கிறத நம்மளுடைய அலுமினி ஸ்டூடெண்ட் எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிற எல்லாருமே மற்ற ஃபீல்டை விட இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க ஷார்ட்டஸ்ட் பீரியடில் ஒரு மிகப்பெரிய உயரத்தை தொட முடியுங்கிறதுக்கு நிறைய இப்போ பிரைட்டாக வாய்ப்பு இருக்குது. அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டும். சைனாவில் மட்டும் கேட்குறீங்களா? இப்போ ஸ்ரேயா அனீஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட கைடன்ஸில் தான் ஃபர்ஸ்ட் சென்னை சம்பளத்தால் முதல் நாள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்காக வந்தாங்க. அவங்க என்ன படிக்க போகிற என்ன பண்ண போகிறோன்ற ஒரு குறிக்கோளே இல்லாமல் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு குக்கிங் பிடிக்கும், அதனால் சென்னை சம்பளத்தான் வந்தாங்க. ஸோ சென்னை சம்பளத்தான் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் எங்களுடைய கார்விங் லேப்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அந்த ஆர்டிஸ்டிக் நாலேஜ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டேவிலேருந்தே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுக்கான ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ சின்ன சின்ன காம்படிஷன், நேஷனல் லெவலில் காம்படிஷன் இதெல்லாம் அவங்க கூட அட்டன் பண்ணாங்க, டெல்லியில் அட்டன் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 காம்படிஷன் அவங்களுக்கு ஃபெயிலியர் கிடைச்சி. தென் அவங்க என்னன்னா அவங்களோட ஹோப்பை விடலை. ஸோ கண்டினியூஸாக டே நைட்டாக மார்னிங் 6 o'clock நைட் 11 o'clock வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸுக்கு பேசிக்காக தேவை ட்ராயிங் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். ஸோ இதை கண்டினியூஸாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு காம்படிஷன் மலேசியாவில் அவங்க சக்ஸஸ் பண்ணாங்க. தென் அகைன் ஜெர்மனியில் நடந்த காம்படிஷனில் 125 இயர்ஸ்க்கு அப்புறம் கோல்டு எடுத்தாங்க. ஸோ அகைன் அவங்க கண்டினியூஸாக நிறையா மெடல்ஸு அவங்க வின் பண்ண முடியும். மால்தீவ்ஸு, எமிரேட்ஸு இந்த மாதிரி. ஸோ இந்த காம்படிஷன்ஸ் எல்லாமே நாங்கள் முடிச்சுட்டு எங்களுடைய கோல் செட் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப். இது வரைக்கும் வேர்ல்ட் கப்பில் இந்தியா பார்ட்டிசிபேட் அந்த லெவலே கிடைச்சதில்ல, ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ இதை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோன்றது தான் எங்கள் மேனேஜ்மெண்ட்டோட டாஸ்க்கு. ஸோ லக்சம்பர்கில் நவம்பர் ஆர் ஜான்வரி இது 2 ஷெடியூலில் ஒரு ஷெடியூலில் நடக்க போகுது. ஸோ அதில் நடக்கிற வேர்ல்ட் கப்பில் இந்தியா சார்பாக நாங்கள் போட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி போட்டுருக்கோம். இருக்காங்க. நாங்கள் மோர் தென் 10 மெம்பர்ஸ் சென்னை சம்பந்தம் நாங்கள் போகிறோம். ஸோ வேரியஸ் கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஸோ இதில் ஒரு சிறப்பு என்னன்னா இந்த கார்விங்கில் பார்த்தீங்கன்னா மற்ற கார்விங் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த புலி இருக்கு பாருங்க, இந்த புலியோட ஒரு சின்ன சின்ன குணங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புலி பார்த்தீங்கன்னா ஒரு புலி சாதாரணமாகவே நடந்து வரும்னா அது எதை நோக்குது, அது உணவை நோக்கி வருதா, அது கண் பார்வை, இல்லை அது என்னன்னா ஏதாவது தண்ணி குடிக்கிறதுக்கு வருதா, இல்லை அட்டாக் பண்ண வருதா, அந்த பாவனைகள் இருக்கு. இப்போ என்னன்னா அது அட்டாக்கிங் மூட்ல அட்டாக்கிங் இருக்கும்போது அதோட கண் சரியா அந்த அளவுக்கு ஆக்ரோஷத்தில் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கலைகளை நாங்கள் சென்னை சம்பந்தம் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இது புலியில் இந்த மாதிரி ஈகிள் அந்த மாதிரி அதோட பாவனங்கள் எல்லாமே ஸ்கல்ச்சருக்கு ஈக்குவலாக ஃபுட் ஆர்ட்லேயும் நம்ம கொடுக்க முடியும். இப்போ இது எடிபிள் ப்ராடக்ட் நம்ம கார்ன்ஃப்ளவரில் பண்ணுதுங்க.
ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வேர்ல்ட் கப்பில் இருக்குங்க 10 கேட்டகரிஸ். ஸோ இந்த 10 கேட்டகரிஸ் நம்ம வின் பண்ணால் தான் நமக்கு வேர்ல்ட் கப் கிடைக்கும். ஸோ அதுக்கான ப்ராசஸை எங்கள் இன்ஸ்டியூட்டில் நான் சொல்லி ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட் கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எனக்கு இருக்கிற டிஃபிகல்ட்டி என்னன்னா என் பக்கத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுற கண்டஸ்டன்ட் வந்து கிட்டத்தட்ட 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். நவ் ஷீ இஸ் அவங்க வந்து ஒலிம்பிக்கில் வந்து அவங்க தான் இப்போ ஜட்ஜாக வர போகிறாங்க. அவங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்னோட டிஃபிகல்ட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு கண்ட்ரி போகும்போதும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நம்மளை செட் பண்ணிக்கணும். அங்கே ரா மெட்டீரியல் கிடைக்கிறது கஷ்டம், அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் தான் இருக்குது. பார்க்குறாங்களே நம்ம கிட்ட நம்மளை விட அதிகமாக இப்போ ஒரு ஃப்ளவர் எடுத்தீங்கன்னா இப்போ ரோஸ்னா அந்த ரோஸ் ரியாலிட்டி அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுதான் அவங்க மெயினாக பார்க்குறாங்க. வித் செக்மா ஸ்டெம் எல்லாமே. ஸோ அந்த ரியாலிட்டி இந்த ஃப்ளார்ஸுக்கும் அந்த ஃப்ளார்ஸுக்கும் ரியாலிட்டி. ஸோ அதனால தான் இதில் இருக்கிற எல்லா ஃப்ளார்ஸுக்குமே ஒரு பேர் கொடுக்கும். இப்போ நார்மலாக எல்லாரும் கார்விங்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா வாட்டர்மெலன் எடுத்துட்டு ஏதோ ஒரு டிசைன் போடுவாங்க. ஸோ அந்த டிசைனுக்கு பேர் இருக்காது. ஆனால் இப்போ இருக்கிற மேக்ஸ் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி. நம்ம என்ன பண்ணுறோமோ அதோட கரெக்டான பேர் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஐபிஸ்கஸ் பண்ணுறோம்னா ஐபிஸ்கஸும் இதுவும் ஈவனாக நம்ம பார்த்தா ரெண்டுமே சேமாக இருக்கும். டிஸ்பிளேவாக இருந்தால் அந்த ஸ்டெம்முமே நம்ம வந்து வெஜிடபிள்லே பண்ணலாம். பல்வேறு நாடுகளை சேர்ந்த சிற்பக்கலை வல்லுநர்கள் கலந்துட்டாங்க. அந்த போட்டியில எங்க கல்லூரி மாணவி MBA கல்லூரி மாணவி ஸ்ரேயா அனிஷ் பங்கு பெற்று அந்த 175 வல்லுநர்களுடன் போட்டி போட்டு தங்கப்பதக்கம் மட்டும் வென்றதோடு அல்லாம கூடவே ஓவர்சீஸின் ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க எங்களோட கல்லூரிக்கு மட்டும் பெருமை சேர்க்கல, கூடவே இந்திய நாட்டுக்கும் பெருமை சேர்த்திருக்காங்க. ஸோ இந்த சந்தோஷமான நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வரவேற்றதில் மகிழ்ச்சி அடைக்கிறோம். முக்கியமா இந்த நிகழ்ச்சிக்கு மகுடம் வைத்தாற் போல எங்களுடைய சென்னை அமிர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுடைய சேர்மன் திரு பூமிநாதன் அவர்கள் மற்றும் டீன் சுரேன் அவர்கள் மற்றும் எங்களுடைய தங்க மகள் ஸ்ரேயா அனிஷ் அவர்கள், செஃப் கார்த்திக் அவர்கள், எங்களுடைய ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறோம். நான் ஷெஃப் கார்விங் கார்த்திக், சென்னை சமர்தாவில் கார்விங் ட்ரெயினர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட இந்த காம்படிஷன் வந்து 20-25 வருஷமாக கண்டினியூஸாக சைனாவில் நடந்து இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் சார்பாக யாரும் இந்த போட்டியில் கலந்து வென்றதில்லை. இது முதல் தடவை. இதில் என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து போட்டி போட்ட எல்லாருமே வந்து ப்ரொஃபஷனல்ஸ். இதை முதல் தடவை மாணவர்கள் ஸ்ரேயா அனிஷ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இதில் ஐ ஸ்கோர் 92 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. இது இல்லாமல் அந்த ஷெஃப்டில் பார்ட்டிசிபேட்டில் பண்ணவங்க எல்லாரை விடையும் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணதுனால அவங்களுக்கு ஓவர்சீஸ் அவார்ட் மீன்ஸ் என்னென்னா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அவார்ட் 92 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண அவுட் ஆஃப் 100ல் டாப் ஸ்கோர் பண்ணார். இந்த காம்படிஷன் வந்து மோர் தென் 3 days அங்கே கண்டக்ட் பண்ணாங்க. இதில் 175 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதில் இந்தியா சார்பாக ஸ்ரேயா அனிஷ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்து கார்த்திக் அப்படிங்கிறவங்க எங்களுடைய ஸ்ரேயா அனிஷ்க்கு ஒரு துரோணாச்சாரி அப்படின்னு சொல்றோம். ரொம்ப நன்றி. அடுத்ததா எங்களுடைய மாணவி தங்க மகள் ஸ்ரேயா அனிஷ் அவங்களை பேசுமாறு. குட் ஈவினிங். என்னோட MBA ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டாக படிச்சுட்டு இருக்கோம். இப்போ என்னுடைய ஜேர்னி சென்னை தமிழ்நாடு ஸ்டார்ட் ஆகி இது 4வது வருஷம். இது வரைக்கும் நான் ஒரு மோர் தேன் 9 கண்ட்ரீஸ் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் போய் என்னால் வின் பண்ண முடிஞ்சிருக்கு. அதில் கிட்டத்தட்ட இப்போ நான் ரீசெண்டாக சைனாவில் போய் ஒரு மெடல் வின் பண்ணியிருக்கோம் ஃபுட் ஆர்ட் டிஸ்பிளேல கார்விங்கில். அதுலேயே எனக்கு ஒரு பெஸ்ட் ஓவர்சீஸ் அவார்ட் கிடச்சிருக்கு. இந்த வின்னிங் மூமெண்ட் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு கொடுத்தது என்னோட காலேஜ் மேனேஜ்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட சேர்மேன் சார் அவங்க இருக்கிறதுனால மட்டும்தான் என்னால் இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ண முடிஞ்சது. ஏன்னா எங்களுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கான எல்லா செலவையும் பார்த்துட்டு தான் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ. सर क्या सर அடுத்ததா செஃப்
சர்டிஃபிகேட் வெயிட் பண்ணுங்க சார் கொஞ்சம் சார் ஒரு ஸ்டில் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இவங்க அப்படியே சார் சார் ராஜேஷ் எடுத்துட்டீங்களாப்பா? ஓகே சார் சார் அப்படியே எடுத்துட்டோம். சார் ஒன் செகண்ட் சார் ஓகே அடிப்படை யாருன்னா நம்மளுடைய கார்த்திக் ஜி தான். அவர் ஒரு கடுமையான உழைப்பு தான் நம்ம எல்லா விதமான வெற்றியும் காரணம். ஓகே ராஜேஷ். அது என்டையர் செலவையும் மேனேஜ்மெண்ட் ஏற்றுக்குது. ஸோ தங்கமங்கை அடுத்த லெவலில் வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டோக்கன் ஆகும். அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்.